வணக்கம், என் பேர் வசந்தி. காரைக்குடி சுப்பிரமணியம் இடத்துல முருகன் மெஸ் வச்சுருக்கேன். எங்கள் மெஸ்ஸில் பூண்டு சட்னி ரொம்ப லைக் பண்ணுவாங்க எல்லாருமே. இன்றைக்கி காமிக்க போகிறேன், வாங்க எல்லோரும் பார்ப்போம். பூண்டு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் வாங்க. பூண்டு 50 கிராம், மிளகாய் ஒரு 15 மிளகா, சம்பா மிளகா, கார மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, ஒரு தேய்க்கரண்டி பெருங்காயம், உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு, 25 மில்லி எண்ணெய், உப்பு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை ஒரு கொத்து. அது தேவையான பொருள் பார்த்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணுறேன், பார்க்கலாம். இருபத்தஞ்சி மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 50 கிராம் வெள்ளைப்பூடு, இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெள்ளைப்பூடு நல்லா சிவக்க வறுக்கணும். இப்போ 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், போடுறோம். இப்போ ரெண்டும் நல்லா சேர்ந்தாப்பில் வதங்கணும். வெங்காயம் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மிளகா, வரமிளகா போட போகிறோம். 15 மிளகா இதுக்கு சொல்லியிருக்கோம். 50 கிராம் வெள்ளைப்பூடு, 100 கிராம் வெங்காயம், 15 வரமிளகா. வதங்கிடுச்சு. இப்போ புளி போட போகிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ நல்லா வெங்காயமும் வரமிளகா, வெள்ளைப்பூடு, புளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகா இப்படி சிகப்பாக இருக்கணும். கொஞ்சம் இதுவாகிடுச்சுன்னா கலர் மாறிடும் துவையல். ஒரு தட்டில் எடுத்து ஆற வைக்கணும். இப்போ இதை எடுத்து தட்டில் ஆற வைக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆறினோடனே அரைக்க கொடுக்க போகிறோம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் கொஞ்சம் நல்ல நைஸாக, இது குறைன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நைஸாக மிளகா விதை போகிற அளவுக்கு இது அரைக்கணும். அரைக்க கொடுக்க போகிறோம். அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக இந்த பக்குவத்துக்கு அரைச்சிடணும். இனி கடுகு பொரிச்சு கொட்டணும். கடுகு, உளுந்து, பெருங்காயம். இப்போ தாளித்து ஊற்றுறதுக்கு எண்ணெய் விடுறோம். ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போடுறோம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ சட்னி நல்லா போட்டுறோம். அரைச்சி வச்ச சட்னி போட்டு தாளிக்கிறோம். இப்போ சட்னியை கொதிக்க விடக்கூடாது. கடுகு ஊற்றோடனே ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி வேணுன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இது பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து ஜீரண சக்தி இல்லாதவங்களுக்குலாம் நல்ல செரிமானம் ஆகணும். செட்டிநாடு பூண்டு சட்னி ரெடி. பூண்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். செட்டிநாடு பூண்டு சட்னி ரெடி.
இப்போ செஞ்சாச்சு. இட்லி சூடான இட்லி இருக்குது. இதோட சட்னி வச்சு லைட்டாக இதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு. அருமை அருமை அருமை, சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு நல்லா கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.